வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிரியா மகேஷ் கிச்சன்லேருந்து உங்கள் பிரியா மகேஷ் பேசுகிறேன். ஓகே, இங்கே கீழே ஒரு சேவல் இருக்குது. அது யார் வளர்க்குறாங்கன்னு தெரில. அது இஷ்டத்துக்கு எல்லா டைப்லேயும் கற்றுது. பசங்க வேறு அது கூட விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சத்தம் மட்டும் வரும். ரெசிப்ஸ்லாம் பார்த்தீங்களா? அண்டு இந்த ஃப்ரூட் மிக்ஸ் இருக்குல்ல, ஸ்வீட் மெலன், அதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே அதை சொல்ல மறந்துட்டேன். இது வரலையும் பிரியா மகேஷ் கிச்சனில் என்னெல்லாம் கொடுத்துருக்குறோமோ இந்த ஃப்ரூட் பஞ்ச் அது மாதிரி எல்லாமே இருக்குது. தட் இஸ் நம்பர் 1. அப்புறம் இந்த வெய்ய காலத்துக்கு இந்த பச்சை கறிகாய் கீரையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்காகவே நான் சிக்னிஃபை பண்ணுறதுக்காக க்ரீன் போட்டிருக்கிறேன். ஸோ வெண்டைக்காய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது. இந்த ஒரு சேலஞ்சிங் டைம்ஸில் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கொடுக்குற மஹாபா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அந்த கடைக்கான கூகுள் இதுவும் அந்த கடையோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ப்ளீஸ் ஃபைண்ட் அட்டாச் தட் ஒன். சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல பசங்க, நல்ல சர்வீஸு, நல்ல ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வெண்டைக்காய் பார்த்துருக்க மாட்டீங்க. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மஹாபாவில் நமக்கு வெஜிடபிள்ஸ் கிடைக்குது. வாங்க, நம்ம ஒரு சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு நல்ல கெட்டியாக ஒரு வெத்த குழம்பு வச்சுட்டு, அது கொஞ்சம் வெத்த குழம்பே நிறையா சாப்பாடு சாப்பிட்லாம். அது மாதிரி வச்சிடணும். அப்போ தான் வீணாக போகாது. வெண்டைக்காயை ஒரு நார்மலாக ஒரு சாப்பாட்டுக்கு கறி பண்ண போகிறோம். இந்த கேட்ட சிஸ்டர்ஸ் எல்லாம் இதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. இது மாதிரி நறுக்கிக்கோங்க. ரொம்ப பொடி பொடியாக நறுக்கினாலும் குழஞ்சிரும். இந்த மாதிரி தான் சாப்பாட்டுக்காக நறுக்கணும். சப்ஜிக்கு, ரோட்டி சப்ஜிக்கு நறுக்கும்போது நீளமாக நறுக்குனிங்கன்னா ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். சாப்பாட்டுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை 2-3 ஸ்பூன் விட்டுக்காங்க. பெருங்காயம், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெண்டைக்காய் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக மூடி வச்சு எடுத்துருங்க. சீக்கிரம் ஆகணும்னா, இல்லைனா ஓப்பன் தவாலையே ரோஸ்ட் பண்ணால் அது ரோஸ்ட் ஆகிடும். நான் ஓப்பன் தவாலை தான் பண்ண போகிறேன். உப்பு போட்டாச்சுங்க. ஓப்பனாகவே வச்சு குக் பண்ணுங்கள். பாதி வெந்த அப்புறம் நம்ம இந்த சாம்பார் பொடி போட போகிறோம். இந்த அளவுக்கு பச்சையானவுடனே நம்ம அந்த சாம்பார் பொடி 1.5 ஸ்பூன் போட்டு கலந்து விட்டுருங்க. மெதுவாக ரோஸ்ட் ஆகிடும். அப்படியே ஓப்பன் டவாலே குக் பண்ணி எடுத்துருங்க. மொறு ஆனவுடனே எடுத்துருங்க. சுட சுட ஆவி பறக்க பூண்டு வெங்காயம் வெத்த குழம்பு, வெண்டைக்காய் கறி, இதை விட சொர்க்கம் உங்களுக்கு என்னங்க வேணும்? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.